ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மேஜிக்கல் ஹேர் பேக் சொன்னல, அந்த ஹேர் பேக் தான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பிஃபோர் என்னோடய ஹேர் எவ்வளோ ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குல்ல, ஸோ இதுக்கான ஹேர் பேக் பார்க்கலாமா. ஸோ இதுக்கு வந்து நான் 2 எக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ லாங் ஹேர் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் 2 எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஷார்ட் ஹேர் இருக்குது அப்படின்னா ஒரு எக் போதும். ஸோ இந்த எக்கோடைய குட்டியாக ஓட்டை போட்டு அதோட ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் ஒயிட் பார்ட் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் இல்லாமல் லைக் நமக்கு ஒரு வீக்கான ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த முடி வேர்த்தண்டுன்ட்டு. ஸோ அந்த வேர்த்தண்டு ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த ஒயிட் பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யோக் வந்து ஆட் பண்ணாதீங்க. யோக் ஆட் பண்ணனா பயங்கரமாக ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் யோக் ஆட் பண்ணாமல் ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறோம். ஏன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒயிட் பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையிங் இன்க்ரீடியன்ட் மாதிரி. எப்பயுமே அந்த ஒயிட் பார்ட் வந்து ட்ரை ஆகிடும் நம்ம ஹேரில் அப்படியே போட்டோம்னா. ஸோ அதுக்காக தான் வந்து ஹைட்ரேஷனுக்காக நம்ம இந்த கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணி இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை. இஃப் யூ வாண்ட் நீங்கள் அலோவேரா ஜெல்லும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலான கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒயிட் பார்ட்டை எக்கோட ஒயிட் பார்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து ட்ரையிங்கான ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ந்து அதை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஈஸியாக பைண்ட் ஆகாது. ஸோ இதை நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் ஒரு 30 to 20 மினிட்ஸ், இப்போ உங்களுக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இஃப் தட்ஸ் நாட் ஸோ ப்ராப்ளம் அப்படின்ற போது ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கூட வந்து வச்சுட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த ஆயில் வாஷ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் இப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குல்ல. ஸோ நாட் ஒன்லி த ஃபார் சாஃப்ட் அண்ட் சில்கி, உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிப்ஸ் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். பாய்.